ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கீதா ஆனந்த். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் விளக்கேற்றிருக்கேன். காலை 4:30க்கு எழுந்தேன், குளிச்சுட்டு அப்படியே விளக்கேற்றி சிவபெருமான் வழிபட்டுட்டேன். பூஜை அறையிலும் நான் விளக்கேற்றிட்டு சாம்பிராணி மட்டும் ஏற்றியாச்சு. வத்தி இருந்துச்சு, ஃபுல்லாக வீட்டில் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கொதிக்க வச்சுட்டேன் வீட்டில் போடுறதுக்கு காஃபிக்காக. அது கொதிக்குது. நெக்ஸ்ட்டு சாப்பாடு வடிக்கிறதுக்கோசம் சாப்பாடு கொதிக்குது. அது வேகத்துக்குள்ளே நம்ம அந்தான வாணல்லையும் தாளிப்பு வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நேற்று மீந்த இட்லி இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உளுர்த்து உப்புமாவாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த ஐடியாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாக நம்ம என்னென்ன டிஷ் பண்ணலாம்னு நம்மளே க்ரியேட்டிவாக யோசிக்கணும். அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இட்லியில் வந்து உளுர்த்து மஞ்சள் தூளை போட்டு நான் சிம்பிளாக பண்ணிட்டேன். அதை பார்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம ஹெல்த் வைஸும் நம்மளுக்கு நல்லா. காலையில் சுத்த காற்று நம்மளுக்கு உடம்புல பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் குளிருது தான், ஆனால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ வானிலை வந்து இந்த உப்புமா வந்து வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது, காலை எழுந்து சமைக்கிறது போக அது நமக்கு ஹேபிட்டாக மாறிடும். எப்படி எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணுறது, டீ காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி இது மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ சாதம் வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்புமாவும் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நீங்களும் நிறைய டிப்ஸு கொடுங்க. வீடியோ ரொம்ப நாள் வராமல் இருந்ததுக்கு சாரி. நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி லைவில் சொல்லியிருந்தேன். லைவ் பார்க்காதவங்களுக்கு தெரியாது, லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அதனால தான் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் வந்து இன்வால்வ் ஆகிட்டேன். நிறைய விஷயம் வந்து நெகட்டிவாக நடந்துச்சு ஃப்ரம் ஸ்டார்டிங் இயர்லேருந்து. அதனால் நம்ம பாசிட்டிவிட்டியாக நம்மளே மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த இதுலலாம் வழிபட ஆரம்பித்தேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு போட்டிருக்கேன். இது வந்து தயிர் சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் இது சைடிஷில் உருளைக்கிழங்கு. இதுவுமே நேற்று லைட்டாக மீண்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணேன், உருளைக்கிழங்கு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அது நல்லதாக கேட்டதான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டாச்சு, தேவையான அளவு உப்பு, தண்ணியும் தேவையான அளவு ஊற்றிக்கிறோம். இது ஒரு பக்கம் வந்து லைட்டாக வதக்கி விட்டால் அது வெந்துடும். 2 அடுப்பு இருக்கிறதுனால கடன்னு செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பெருசாக ப்ரெஷரும் தெரியல, ஜாலியாக இருக்குது. நமக்கு பிடிச்சி செஞ்சால் எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும் போல். கஷ்டப்பட்டு செய்யணுமா ஏந்திருக்கணுமா அப்படின்னு பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம இன்வால்மெண்ட்டாக ஒரு விஷயத்த எதாக இருந்தாலுமே சரி இன்வால்மெண்ட்டாக செய்கிறப்ப ஆத்ம திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து அந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. கடுகு போட்டு பச்சை மிளகாய் போட்டால் அந்த காரம் இதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட இந்த திங்ஸ் தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் தயிர் சாதத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேரட்லாம் போட்டு செய்வாங்க, அது ஒரு நாள் நான் செஞ்சு ரெசிபி போட்டேன். இப்போ வீட்டில் என்ன இருக்கோ நான் அதை வச்சு செஞ்சுக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு கால் அடிப்படுறதுனால பெருசாக வேலைக்கு போக முடியல, இப்போ தான் கிளம்புறாங்க. அதனால் வீட்டில் திங்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது உருளைக்கிழங்கு வந்து ஆல்மோஸ்ட் வதங்கி தண்ணிலாம் வற்றி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம தயிரை வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக தாளிக்காமல் கொஞ்சம் தண்ணி தாளாரம் விட்டு நல்லா கிண்டுனா தான் மதியானத்துக்கு ரொம்ப கெட்டியாகாமல் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இறுக்கிடும் தயிர் சாதம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி கிண்டுங்க. ஏன்னா சில டைம் எனக்கு ஸ்கூல் பண்ணுறப்பெல்லாம் அம்மா அப்படி தான் பண்ணிவிடுவாங்க. அது வந்து இப்படி கெட்டியாக இருக்க சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் கேட்டாங்க சொல்லிட்டு அதை ஃபில்டர் பண்ணி, ஏன்னா அதோட சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்னால ஃபில்டர் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தாச்சு. அதான் சொன்னால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்தா வச்சு ஹெல்த்து கொஞ்சம் தேறுதான்னு பார்ப்போம். நம்ம ஹஸ்பண்ட் நம்ம தானே பார்த்துக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தான் உங்கள் சங்கீதா. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், உருளைக்கிழங்கு அண்ட் பீட்ரூட் ஜூஸு. ஆல்ரெடி வந்து சைட் டிஷ் வந்து பெரண்டோர் காரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.